நேற்று காலையில் வழக்கம் போல் நான் ஜாகிங் போயிட்டு இருந்தேன். அப்போது நான் சாகலாம், ஆனா நீ சாகக்கூடாது. நீ சாகக்கூடாது. ஐயோ ஐயோ, தண்ணியில விழுந்துருச்சு. ஐயோ தண்ணியில விழுந்துருச்சு. சாரிங்க. என்னங்க விழுந்துருச்சு? என் போய் அதுல என் உயிர். உயிரா? பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா? அது நினைஞ்சிச்சா? பணம் இல்லைங்க, என் உயிருக்கும் மேல முத்து. என் முத்து. என்ன முத்துவா? உங்க பேர் என்ன? உள்ளே இருங்க. அப்படிதான் நான் அவரை சந்திச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் முனுசாமி பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை முத்து. எனக்கு என்னவோ அவர் சொல்றதை பார்த்தா நிச்சயமா அதுல உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்க அவர்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க முத்து. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் ஞாபகத்துக்கு வரும். நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கேயா. நீங்க பயப்படாதீங்க முத்து. உங்களை நாங்க என்ன அவன் வந்த உடனே அவன் கூட அனுப்பி வைப்போம்னு நினைச்சீங்களா? நீங்க எங்க கூட தான் இருப்பீங்க. நீங்க இங்க வேலை செய்யற பொண்ணு. உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்க பார்த்து பார்த்து செய்வோம். இதுக்கு மேலேயே உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கவலைப்படாதீங்க. அவங்க ஊர் ஆளுங்க 4 பேரை கூட்டிட்டு வர சொல்லுவோம். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு விசாரிப்போம். இது நம்ம வீடு முத்து. நீங்க தைரியமா இருங்க. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு என்னைக்கு சரின்னு படுதோ அன்னைக்கு தான் அவன் உங்களுக்கு புருஷன். அது வரைக்கும் உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க. எங்க கவலையெல்லாம் உங்களை பத்தி தான், உங்க குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி தான். நீங்க போங்க முத்து. உங்களை சுத்தி நல்லவங்க மட்டும்தான் இருக்காங்க. உங்களுக்கு நல்லதான் நடக்கும். என்ன நீங்க நம்புறீங்களா? நம்புறையா. கவலைப்படாம போங்க. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நீங்க தைரியமா இருங்க. சரியா? சரிங்க ஐயா. மாப்ள மாப்ள எந்திரி மாப்ள. என்ன மாமா? என்ன நேற்று வீட்டுக்கே வரல? ஆட்டோலே தூங்கிட்டேன் மாமா. நைட்டெல்லாம் ஆட்டோ ஓட்டலையா என்ன? இல்லை மாமா. நைட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ? நல்ல வேலை பண்ண. நீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்த அக்கா அப்படியே பூதம் மாதிரி கிளம்பி இருப்பா. என்ன மாப்ள ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. அட இப்பதான் எல்லாமே சரியாயிட்டு வருது. கயல் வந்து சட்டையெல்லாம் வாங்கி கொடுக்குது. இனிமே இருந்து சிரிச்ச முகத்தோடு இருப்பின்னு பார்த்தா இப்படி சோகமா உட்காந்துருக்கிய மாப்ள. என்ன விஷயம்? என்னாச்சு? கையில் சட்டை குத்தப்போ என்ன மாமா சொல்லிச்சு? வீட்டில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கலனா நல்லா இருக்காதுன்னு தானே மாமா சொல்லி கொடுத்துச்சு. அது வரும் பரிதாபமாக கூட இருக்கலாம்ல. என்ன சொல்ற மாப்ள நீ? இல்லை மாமா, நான் தான் கையில் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன மாப்ள லூசு மாதிரி வளர்ற? என்னாச்சு உனக்கு?
நைட் அடிச்சது இன்னும் உனக்கு தெரியலையா? இப்போதான் மாமா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கையிலோட படிப்பு வேற, அறிவு வேற, அவள் அழகு வேற, அந்தஸ்து வேற. அவளை புரிஞ்சுக்க தான் அவள் ஏன் என் மேலே இவ்வளோ கடுப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியுது. என்ன மாப்பிள சம்மந்தமே இல்லாமல் பேசுற? என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவள் நீங்கள் எனக்கு கட்டி வச்சிங்க. எனக்கு படிப்பு இல்லை, பழைய ஆட்டோ, குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடப்பேன், அழுக்கு சட்டை, இந்த தாடி. என்னெல்லாம் எப்படி மாமா ஒரு பொண்ணு பிடிக்கும்? கையில் வேற, நான் வேற மாமா. அவ அப்படியே கோபுரம் மாதிரி இருக்கா, நான் அந்த கோபுரத்தில் ஓட்டுற குப்பை மாதிரி இருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்காம இருக்குதுல ஆச்சரியமே இல்லை மாமா. வாய மூடு மாப்பிள. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் பேசிட்டே போற. என்ன நடந்துருச்சுன்னு இப்படி புலம்புற? நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? கேளு மாப்பிள. என்னை விட அந்தஸ்துல, அறிவுல, அழகுல, படிப்புல, ஏன் எல்லாத்துலேயும் என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள கையில் கடிச்சா நீ அவளை கட்டி வைப்பியா? மாப்பிள நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற. என்ன விஷயம்னு வெளிப்படையா சொல்லு மாப்பிள. மாப்பிள நீ வாயை திறந்து பேசினா தானே உன் பிரச்சனை எனக்கு புரியும். நான் இருக்க மாப்பிள, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லு. கையில ஒரு பையன் விரும்புறான் மாமா. என்னது? அவ கூடவே வேலை செய்யற பையன், நல்ல வாட்டசாரமா இருப்பான், நல்லா படிச்சிருக்கான், கையில மனசார விரும்புறேன்னு என்கிட்டே வந்து சொல்றான் மாமா. உங்ககிட்டயே சொன்னானா? இந்நேரம் அவன் மூஞ்சி முறையில பேர்ந்துருக்குமே. முதல்ல கோவம் தான் வந்துச்சு, அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். அப்போதான் மாமா புரிஞ்சுது, கையில் என்னை பார்த்தாலே எரிச்சலாக வருதோ, அவள் ஆஃபீஸும் அவள் சம்பளமும் நான் எந்த விதத்துலையுமே அவளுக்கு தகுதியானவன் இல்லையா மாமா. அவனுக்கு தான் மாமா கையில் விரும்புகிற எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. அவன் பேச்சும், அவன் சிரிப்பும், அவன் அந்துகிறதும், கையில்கிட்ட அவன் பேசுகிற விதமும். மாப்பிள போதும் நிறுத்து. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? 20 வருஷமா அவளை நான் வளர்த்துருக்கேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? இல்லை மாமா, எனக்கு என்னமோ அவன் தான் கையிலுக்கு தகுதியான ஆளுன்னு தோணுது. என்ன மாப்பிள பேசுற? என் பொண்ணுக்கு தகுதியானவனே நீதான் மாப்பிள. மாமா உனக்கு தெரியல மாமா, கையில சந்தோஷமா இல்லை மாமா. எந்த பொண்டாட்டி தான் மாப்பிள ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா இருக்கா? எல்லாமே மேனுவல் தான். நாம தான் ரிமோட் பட்டன் அமுத்துற மாதிரி அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். பொண்டாட்டிங்கிறவ தானா சிரிக்க மாட்டா, நாம தான் சிரிக்க வைக்கணும். அவளுக்கு பிடிக்கலைன்னா நாமளே மாத்திக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும். அதை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க லவ் பண்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. நான் புலம்பல மாமா, எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். என்ன பெருசா புரிஞ்சுக்கிட்ட? கையில வந்து உங்கள்கிட்ட சொன்னாலா அவனை விரும்புறேன்னு? சொல்லு மாப்பிள. மாப்பிள இங்க பாரு மாப்பிள. மாப்பிள இங்க பாருங்கறல்ல, இங்க பாரு மாப்பிள. என்ன மாமா வாங்குறோம்? ஒண்ணு இல்ல 4 வாங்குறோம். என்னத்த? எல்லாத்தையுமே. எல்லாத்தையுமே? சட்டை, பேண்ட், ஷூ, ஷாம்பு, ஏர் கண்டிஷனர், இப்படி எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வாங்குறோம். இந்த தாடிக்கு ஒரு ட்ரிம்மரு, இந்த கைக்கு ஒரு வாட்சு, இந்த கரடி மாதிரி இருக்க முடிய கமல் மாதிரி மாத்திரம் மாப்பிள. என்ன மாமா சொல்ற நீ? என்ன சொன்ன நீ? தாடி, அழுக்கு சட்டை, இந்த பழைய ஆட்டோ, எந்த பொண்ணு உங்களையே திரும்பி பார்க்காதா? எவன் சொன்னா? எவனோ ஒருத்தன் கையல் ஆபீஸ்ல ஸ்டைலா இருக்கான்னு சொன்னீங்க, அவனை விட ஸ்டைலா மாத்திர மாப்பிள. எதுக்கு மாமா எனக்கு இதெல்லாம்? மாப்பிள உனக்கு என்ன வயசாச்சு? 60? நீயே சின்ன பையன் தான் மாப்பிள. ஆனா உன் சோகமான மூஞ்சியும் தாடியும் நீ போட்டிருக்க இந்த அழுக்கு சட்டையும் தான் உன்னை ரொம்ப டல்லா காட்டுது. சும்மா பிரகாசமா இருந்தீங்கன்னா தான் பொண்ணுகளுக்கெல்லாம் பிடிக்கும் மாப்பிள. இது இதய முரளி காலம் இல்ல மாப்பிள, அவங்க பையன் அதர்வா காலம். பொண்ணுகளை சும்மா சுத்தி லவ் பண்ணும். அதுக்கு முதல்ல நாம தகுதியானவனா இருக்கணும். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது மாமா. ஆட பணம் இருந்தா காக்கா கூட கலராம வரும் மாப்பிள. என் பணமெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே. கயல் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேங்குதுன்னு தானே சொன்னேன். நீ ஆக போற ஸ்டைல்ல, நீ கொடுக்கற லுக்கில் காலேஜ் பொண்ணுகள்லாம் உங்ககிட்ட வந்து பேசும்போது கயலே பொறாமப்பட்டு தானா உங்ககிட்ட வந்து பேசுதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏன் முத்து பயப்படுற? என்ன பார்த்தா உனக்கு என்ன பயம்? ஏன் முத்து, என் முகத்தை கூட பார்க்க உனக்கு பிடிக்கலையா? நான் என்ன பாவம் செஞ்சேன் முத்து? சரி, நான் பாவம் தான் செஞ்சேன், பாவம் தான்.
உன்னை விட்டுட்டு போனது பாவம் தான், உன்னை தவிக்க விட்டுட்டு போனது பாவம் தான். இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டுட்டு போனது எல்லாம் பாவம் தான். இப்பதான் நான் திரும்பி வந்துட்டேன்ல. என்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறிய முத்து. நீங்க யாருன்னே எனக்கு தெரியல. முத்து, நான் உன் புருஷன்னு சொல்றேன், போட்டோலாம் காட்டினேன். உன் கழுத்துல கட்டின தாலி என்னதுன்னு சொல்றேன். உன்னை நான் மாச கணக்குல தெரு தெருவா தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் முத்து. இப்போ நான் உன்னை பார்க்கலனா நான் செத்தே போயிருப்பேன் முத்து. இதுக்கு மேல நீ என்ன நம்புறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. நான் போறேன். முத்து இரு முத்து. ஐயோ, என் கையை தொடாதீங்க. இந்த கைக்கு வளையல் வாங்கி தாமாமான்னு என்கிட்ட சொல்லுவ. நான் ஒவ்வொரு கலரா வாங்கி கொடுப்பேன். நீயே போட்டு விடுமாமான்னு சொல்லுவ. நானே உன் கையை பிடிச்சி போட்டு விடுவேன். ஆனா இப்போ கையை கூட தொடக்கூடாதுன்னு சொல்றிய முத்து. இருக்கட்டும் முத்து, இருக்கட்டும். நீ முழுசா குணமாயிடு, உனக்கு எல்லா ஞாபகமும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் உன்னை ஊருக்கு கூட்டு போறேன். அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் முத்து. இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன் முத்து. உன் கூடவே வாழ போறேன் முத்து. நீ இனிமே பாரேன், இந்த மாமா எப்படி உன்னை பொத்தி பொத்தி பார்த்துப்பேன்னு. முத்து, ஏதாவது பேசு முத்து. எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல. என்ன முத்து இப்படிலாம் சொல்ற? முத்து என்ன பாரு முத்து, என் முகத்தை பாரு முத்து. என்ன தெரியல? தெரியல? ஆசையா நான் வாயில போடுற வெத்தலையில பாதி கேப்பிய முத்து. ஆனா என்ன பார்த்தாலே பயப்படுறிய முத்து. எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. முத்து கைய மடிச்சு விடு மாமா, கழுத்துல கயிறு கட்டு மாமான்னு நீ தானே சொன்ன முத்து. இப்ப எதுவுமே தெரியாம நிக்கிறிய முத்து. ஒண்ணு கூடவா ஞாபகம் வரல? இல்ல. இத பார்த்தா உனக்கு ஞாபகம் வரும் முத்து. இது ஞாபகம் இருக்கா முத்து? ஒரு வாட்டி நீ குறிஞ்சிப்பூ வேணும்னு கேட்டியே, நம்ம ஊர் மலையில ஏறி நான் பறிச்சு கொடுத்தேன். அப்ப அடிபட்டுச்சு, ஞாபகம் இருக்கா முத்து? அப்ப அடிபட்டதுதான் அது. இப்ப ஞாபகம் வருதா முத்து? என்ன தெரியுதா முத்து? கொஞ்சம் யோசிச்சு பாரு முத்து. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மாயா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு டென்ஷன் தான் ஆகும். வா. உன் கண்ணுல தண்ணி பார்த்தா என்னால தாங்க முடியாது முத்து. அழாத முத்து. சரி 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 சரி. நான் தொல்ல. அழாத முத்து, நீ அழாத அழாத. நீ என்னை ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் உன்னை தொடல மாட்டேன். அவனை பாத்தியா? எப்படி நம்ப வைக்கிற மாதிரி அவகிட்ட பேசுறா? அவன் எவ்வளவு பேசினாலும் அவ பிடி கொடுக்காம தானே இருக்கா. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயோன்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? அவன் இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வெய்ய, அவ கண்டிப்பா மாறுவா. முத்து அவ்வளவு சீக்கிரத்துல மாற மாட்டா. அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. ஏதாவது செஞ்சு அவனை இங்க இருந்து துரத்தி ஆகணும். மாயா சொன்னா கேளு. வா 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 வா. கைய விடு. எவனோ ஒருத்த வந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? மாயா ஆத்திரப்படாத, சொன்னா கேளு. அவசரப்பட்ட எல்லா காரியமும் கெட்டு போயிடும். நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கான். அவனை அசிங்கப்படுத்தி திட்டி அடிச்சு வெளியே துரத்துறதை விட்டுட்டு அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க. இது பயம் இல்ல மாயா, நிதானம். இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ்மேன் உங்க அப்பா, இந்த ஏரியாலயே பெரிய ஆளு உங்க சித்தப்பா. வந்தவன் இந்த விஷயம் எல்லாம் தெரியாம உள்ள வந்திருப்பான். தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பான். அப்ப அவன் எவ்வளவு டேஞ்சரஸான ஆளா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேஞ்சரஸ் மை ஃபுட். இவனெல்லாம் பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், எதுக்காக வந்திருக்கான், அவனை ஏவி விட்டது யாரு என்னன்னு இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. கொலைக்காரனா கொள்ளக்காரனா, திருடனா தீவிரவாதியா, நம்மள பத்தி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றான்டி. நல்லா பிளான் பண்ணி தாண்டி வந்திருக்கான். எதுக்கு வந்திருக்கான், என்ன பண்ண போறானே தெரியலையே. ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? முதல்ல யார் உன்னை இங்க கூப்பிட்டா?
இங்க தலைக்கு மேல வெள்ளம் போகுது. என்னென்ன சிரிக்கவா சொல்ற? அவனை பார்த்தா அந்த நிமிஷத்துல இருந்து என் வயிறெல்லாம் கலக்குதுடி. அவன் வில்லனா ஹீரோவான்னு தெரியலையே. நல்லா இருந்த வீட்டுல நுழைஞ்ச நாகப்பாம்பு மாதிரி படம் எடுத்து ஆடுறான்டி. அவன் ஆடுறது இருக்கட்டும், நீயே இப்ப ஆடுற. நான் ஆடாம என்னடி பண்ண சொல்ற? செல்வி கிட்ட நம்ம சொன்ன கதை இப்ப நமக்கே யமனா வந்து நிக்குதேடி. முத்துன்ற கேரக்டரே நம்ம உருவாக்குனதுதான். இப்ப முத்துக்கு புருஷன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். செல்வி குடும்பம் சந்தோஷ் முத்துன்னு ஊரையே ஏமாத்தி என் வாழ்க்கைய நானே செதுக்கிக்கிட்டவ. என்னையே அவன் ஏமாத்த பாக்குறானா? என்ன அவன் சாதாரணமா நினைச்சிட்டான்ல? இந்த மாயா யாருன்னு தெரியாம சர்வ சாதாரணமா அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவன் ஏன் கையால தான் சாவ போறான். சாவடிக்கிறதுல ஒரு மேட்டரே இல்ல. அதை என்கிட்ட விட்டுருமாயா. நைட்டோட நைட்டா அவன் மூச்சடைச்சு மண்ணோட மண்ணா புதைச்சிட்டனா அவ்வளவுதான். ஓடி போனவன் மறுபடியும் காணாம போயிட்டான்னு நானே அவன் கதைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். ஏண்டா போலீஸ் அவனை தேடுறதுக்கா? நம்ம வீடு தேடி வந்திருக்கான். அவன் செத்தா நம்ம மேலதான் சந்தேகம் வரும். அவனெல்லாம் எவிடன்ஸே இல்லாம தூக்கணும். அறிவு, நம்ம மணலி ஃபேக்டரி ஃபர்னஸ் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தானே இருக்கு. ஆமாண்ணே. அவன் சாப்பாட்டுல மருந்த கலந்து அவனை மயக்கமாக்கி தூக்கிட்டு போய் ஃபர்னாஸ்ல போட்டு எரிய விட்டா ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. சுத்தமா சாம்பலாயிடுவான். அவன் செத்ததுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது. நல்ல ஐடியாண்ணே, அப்படியே செஞ்சிடண்ணே. இதெல்லாம் எப்படி டாடி பிராக்டிக்கலா ஒத்து வரும்? நீ எதுக்கும் கவலைப்படாத மாயா, நாங்க இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? அவனை சாகடிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுமா? எவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள ஒருத்தர் நமக்கே தண்ணி காட்டுறானா? இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி வேலை இருக்கும். இதெல்லாம் காசுக்காக நடக்கிற கூத்தா எனக்கு தெரியல. நம்ம குடும்பத்தையே ஒழுக்கிறதுக்கான ஒரு பிளான், நம்ம அஸ்திவாரத்தையும் அசைக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான திட்டம். இத பிளான் பண்ணவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அத கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை அறிவு. அது வரைக்கும் அவனை நம்ம வெளியவே விடக்கூடாது. அவன் நம்ம கண் பார்வையிலே தான் இருக்கணும். அவன் யார்கிட்ட போன் பண்ணி பேசுறான், என்ன பேசுறான், எங்க போறான், எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எலிக்கு பொறி வச்ச மாதிரி கரெக்டான நேரத்துல அவனை கையும் களவுமா நம்ம பிடிக்கணும். ஆடுறவனையும் ஆட்டி வைக்கிறவனையும் சேர்த்து அழிக்கணும். ஒருவேளை நம்ம பிசினஸ் எதிரிங்க யாராவது இவனை இங்க அமைச்சிருப்பாங்களா? இல்ல, எனக்கு என்னமோ இது வெளியாட்கள் வேலையா தெரியல. நம்மள பத்தி நல்லா தெரிஞ்சு, முக்கியமா என்ன பத்தி நல்லா தெரிஞ்ச யாரும் தான் இதை செஞ்சிருக்கணும். என்ன பழிவாங்க தான் இதை செஞ்சிருக்கணும். இப்ப என்ன சொல்ல வர மாயா? சச்சா, அப்படிலாம் இருக்காது மாயா. நம்ம எதிரிங்க யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும். அங்கிள், நான் இப்ப எதையும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. எனக்கே தலை சுத்துற மாதிரி இருக்கு. நீங்களாம் கொஞ்சம் கிளம்புங்க. I just want to be alone. சந்தியா, மாயாவை தனியா விட்டுறாத. நீ கூடவே இரு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. போறேன்டி. முத்துவா வர சொல்லு. சரி. யாரு? அம்மா. வந்தா உள்ள வர வேண்டியதுதானே? ஏன் அங்கேயே நிக்கிற? உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு அம்மா சொன்னாங்க. அதான் மாத்திரையும் பாலும் கொண்டு வந்திருக்கேன். அதாங்கவே. முத்து, அம்மா வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? என் புருஷன் முனுசாமின்னு சொன்னாங்கம்மா. ஆனா எனக்கு தெரியலம்மா. இத பார், அவன் முனுசாமியும் எந்த சாமியும் நாங்க பார்த்தது இல்ல. நீ சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். ஆனா இங்க வந்தவன் முனுசாமியா இல்லையான்னு எங்களுக்கே தெரியல. அம்மா, பயப்படாத முத்து, உனக்கு எதுவும் ஆகாது. ஆனா 24 மணி நேரமும் உன்னை எங்களால பாத்துக்க முடியாது. நீ தான் உன்னை முதல்ல பாத்துக்கணும். என்னம்மா சொல்றீங்க? இத பார், அவன் கூட அதிகமா பேச்சு வச்சுக்காத. அவனே வந்து பேசினாலும் திரும்ப பேசாத. முக்கியமா நீதான் முனுசாமியா என்னன்னு கேட்டெல்லாம் தொலைச்சிடாத. அப்ப என்னம்மா பண்ண சொல்றீங்க? இது உன் வாழ்க்கை முத்து, நீ தான் காப்பாத்திக்கணும். ஒருவேளை அவன் உன் புருஷனாவே இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா அவன் உன் புருஷன் இல்லாத பட்சத்துல அவன் கூட நீ பேசுறதும் பழகுறதும் ரொம்ப தப்பாயிடும்.
அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் உன்னை பாத்துக்கிறோம், நீயும் உன்னை பாத்துக்கோ. என்ன புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அழாத முத்து, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஒன்னும் இல்ல. நம்ம அவன் சொல்ற ஊருக்கு போய் பாப்போம். அங்க நிஜமாவே அவன மாதிரி ஒருத்தன் இருந்தானா வாழ்ந்தானால நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுப்போம். அதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சா அவனோட நாங்களே உன்னை சேர்த்து வைக்கிறோம். அது வரைக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. என்ன புரிஞ்சுதா? எங்க வீட்டு பொண்ணை எவனோ ஒருத்தன் வந்து கேட்டா அப்படியே அனுப்பி வைக்க முடியுமா? என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுறீங்களேம்மா. உங்க வீட்டு பொண்ணா என்ன பாக்குறீங்க. இதுக்கெல்லாம் நான் என்னம்மா செய்ய போறேன்? நீ எதுவும் செய்ய வேணாம் முத்து. அவன்கிட்ட பேசாத, பழகாத. அவனே வந்து பேச்சு கொடுத்தாலும் எந்த பதிலும் பேசாத. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். என்ன முத்து, நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரிஞ்சுதுங்கம்மா. சரி முத்து, அவன் வந்து உன்கிட்ட ஏதாச்சும் பேசினானா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ அவன் கிட்ட பழகாத, சரியா? சரிங்கம்மா. சரி, நீ போ. மாயா, நீ கவலைப்படாத. அந்த முனுசாமி யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன்.